ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நகைக்காக மூதாட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் வேலைக்கார பெண் மற்றும் அவரது மகனை போலீசார் கைது செய்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த இருவரின் குற்ற பின்னணி என்ன, எவ்வாறு இந்த குற்றமானது கண்டுபிடிக்கப்பட்டது, மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். கண்டிப்பாக பரமக்குடி பன்னீர்செல்வம் தெருவை சேர்ந்த யான சௌந்தரி ஓய்வு பெற்ற ஆசிரியர். இவரது மகன்கள் மற்றும் மகள் வெளியூரில் வசித்து வரும் நிலையில் பரமக்குடியில் இவர் மட்டும் தனியாக வசித்து வருகிறார். இவரது வீட்டில் இலங்கை அகதியான குளித்தலையைச் சேர்ந்த அன்னலட்சுமி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று அதிகாலை மூதாட்டி யான சௌந்தரி உயிரிழந்த நிலையில் படுக்கையில் கிடந்துள்ளார். இது குறித்து வேலைக்கார பெண் அவரது உறவினர்கள் தகவல் தெரிவித்து பரமக்குடி காவல்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து டிஎஸ்பி சபரிநாதன் தலைமையில் போலீசார் உயிரிழந்த மூதாட்டி யான சௌந்தரி வீட்டில் ஆய்வு செய்தனர். இதில் மூதாட்டி அணிந்திருந்த செயின், தோடு என 7.5 சவரன் நகர் மாயமாயுள்ளது. இதன் முன்பு உயிரிழந்த மூதாட்டியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து பரமக்குடி போலீசார் வேலைக்கார பெண் அன்னலட்சுமியிடம் விசாரணை மேற்கொண்டதில் அன்னலட்சுமி நகைக்காக மூதாட்டியை தலையாணியை வைத்து மூச்செழுத்து கொலை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டார். அதன் பின் நகைகளை தனது மகன் பிரபுவிடம் எடுத்துக் கொடுத்து கரூருக்கு அனுப்பி வைத்ததாக கூறியுள்ளார். இதன் பின் அன்னலட்சுமி மற்றும் அவரது மகன் பிரபுவை போலீசார் கைது செய்து தற்போது வரை 4.5 சவரன் நகைகள் மீட்டு விசாரணை செய்து வருகின்றனர். நகைக்காக மூதாட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.